ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, குரு உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்குது, குரு கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை இந்த கிரகம் இதாக இருக்குது. அதுக்கான சில ஈஸி பரிகாரங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள். நம்ம பெரிய பெரிய ஹோமம், சாந்தி பரிகாரம் இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் தனி. பட் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அவ்வளோலாம் பணம் இல்லை, இல்லை அவ்வளோதுக்கான நேரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எவ்ரிடே லைஃப்லேயே சில பரிகாரங்கள் பண்ணும்போது ரொட்டீன் லைஃப்லேயே நம்மளுக்கு வந்து அந்த அந்த தாக்கத்திலிருந்து குறையலாம். இப்போ குருவை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, குருவின் அருளை பெறுறதுக்கு, அதாவது ஜூபிட்டர் சொல்கிறாங்கல்ல, அதோட அருளை பெறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல உங்கள் டீச்சர்ஸை மதிக்க ஆரம்பிக்கணும். என்ன கலையாக இருந்தாலும், நீங்கள் ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, பாட்டு கற்றுக்கிட்டாலும் சரி, ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸை வந்து மதிக்கணும். நம்ம இன்னும் சின்ன வயசுலலாம் டீச்சர்ஸ்க்கு ஒரு பேர் வைப்போங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். மேத்ஸ் டீச்சர் பிடிக்காதுன்னா அதுக்கு ஒரு பேர், ஜியாகிரஃபி டீச்சர் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு ஒரு பேர், அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், இவங்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அது இதுன்னு பேசுறது. வந்துடுச்சு அது இன்றைக்கி எல்லாருக்கும் ஏதாவது வருதுன்னா இதுக்கு மட்டும் ஜுரம் வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி அந்த டீச்சர் என்றைக்கு லீவ் போடுவாங்களோ அப்படிலாம் அவங்க அந்த டீச்சர் ஒரு காண்டிலேயே சுற்றிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு இல்லையா, ஸோ அதை மதிக்கணும் ஒன்று. அதே மாதிரி எல்லோ ஆடைகள், எஸ்பெஷலி தேர்ஸ்டேஸில் நீங்கள் வந்து எல்லோ ஆடைகள், எல்லோ நிறம் அணிஞ்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும், ஜூபிட்டர் அந்த கிரகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அந்த குங்குமப்பூவை கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சோண்டு ஒரு துளி தண்ணீரில் ஊற வச்சுன்னா அது ஒரு ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும்ல, அதில் திலகம் இட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வச்சுட்டாலும் சரிதான், சந்தனம் எதாவது வச்சுக்கலாம். பட் அதில் திலகம் இட்டுட்டு போகும்போது அந்த கிரகத்தின் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த குரு இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ தாக்கம் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குருவை மதிங்க. எப்படி இருந்தாலும் குருவை மதிக்கணும். குரு கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, குருனா குரு, அந்த குருவை மதிக்க கற்றுக்கணும். என்ன பாடம் எடுத்தாலும் சரி, சின்னதாக ஒரு 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 வாரம் நான் டியூஷன் போனேன்னா அவங்களும் ஒரு விதமான குரு தான், அவங்களையும் மதிக்க கற்றுக்கணும். குரு நிந்தனை பண்ணவே கூடாது. அது மட்டும் அவ்வளோ பாவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குற குருவை நம்ம நிந்தனம் பண்ணோன்னா ரொம்ப தப்பாகும். ஸோ குரு நிந்தனையை அவாய்ட் பண்ணணும், குருவை போற்றணும். குருக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே நம்ம அந்த கிரகத்திலேருந்து மேல் எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம்.